வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நடிகை சங்கீதா தெரிந்த ஒரு முகம், பிதாமகன்ல நடித்த ஒரு நடிகை. இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி கண்டவர் நம்ம கலா மாஸ்டர். அதாவது அவர் கேட்கிறார், கலா மாஸ்டர், அதாவது படப்பிடிப்பில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு மனதுக்கு பிடித்தமான ஒரு மொழி எது அப்படின்னு போட்டு கேட்கிறார். பிடித்தமான மொழியை அவர் கேட்கிறார். கலா மாஸ்டர் யூடியூப் சேனல்ல அவரை வச்சு பேட்டி ஆகுறாங்க. நடிகை சங்கீதா, பிதாமகன் புகழ். தமிழ்ல தான் அவர் முதல் படம் நடிச்சார். இயக்குனர் பாலா இயக்கத்துல சூர்யாலாம் நடிச்சிருக்கார். அப்படி கேட்கக்கூடிய சமயத்துல கலா மாஸ்டர் ரொம்ப பிரமிச்சிட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, உனக்கு கம்ஃபர்டபுளா பிடித்தமான மனதுக்கு இதமான படப்பிடிப்புகளில் பேசக்கூடிய ஒரு மொழி அது. ஏன்னா அந்த நடிகை 2-3 மொழிகளை நடிக்கிறாங்க, குறிப்பாக தெலுங்கு. அப்படிங்கும் போதுல தமிழ்லையும் நடிச்சிருக்கா. தமிழ்ல தான் அறிமுகம், தெலுங்குல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபேமஸ். ஆமா, இருந்தாலுமே கூட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கலா மாஸ்டர் கேட்குறாங்க, உனக்கு பிடித்த மொழி எதுமா? படப்பிடிப்பு அளவுக்கு, உன் உலக அளவுக்கு, மற்றபடி உன் குடும்ப அளவுக்குலாம் கேட்கல. நீ ஒரு நடிகை, உனக்கு பிடித்த மொழி எது? உன்னுடைய படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட வகையில பலவிதமான மொழிகள் நடிச்சுட்டு இருப்ப இல்லையா? அப்படிங்கிறப்ப பிடித்த மொழியை சொல்லுவாங்க. நம்மளே எடுத்துக்கலாம். என்னப்பா, டீ பிடிக்குமா, காப்பி பிடிக்குமா? ஒரு வீட்டுக்கு போறோம், டீ பிடிக்குமா, காப்பி பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. விருந்தினர் பார்த்து, நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா இல்லைங்க, எனக்கு காஃபி பிடிக்காதுங்க. அவ என்ன கேட்கறாங்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு தான் கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்காதா? இல்லைங்க, எனக்கு காஃபி பிடிக்காது. அப்ப என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுல. அப்புறம் அவங்க பாட்டுக்கு டீயை போட்டு கொண்டு வந்தாலும், இல்லைங்க எனக்கு டீயும் பிடிக்காதுங்க, பால் தான் பிடிக்கும், கடைசியில சொன்னா அவங்களுக்கு என்ன வருத்தம் வருமா இல்லையா? அதே போலதான் நடிகை சங்கீதாவுடைய பேட்டி அமைஞ்சிருக்கு. கலா மாஸ்டர் கேட்கிறாங்க, உங்களுக்கு எந்த மொழி படப்பிடிப்பு அளவுக்கு பிடிக்கும்? உடனே இந்த நடிகை சங்கீதா, இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு தமிழ் மொழியை பிடிக்காது. எவ்வளவு ஒரு ராங்கான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியான ஒரு வார்த்தை. அவங்க கேட்கிறாங்க, உனக்கு என்ன மொழி பிடிக்கும் படப்பிடிப்புல? எனக்கு தமிழ் மொழி பிடிக்காது. பிடிக்காத மொழி அந்த மாதிரி கேட்கவே இல்லையே. பிடித்த மொழியைத்தான் அந்த மாதிரி கேட்கிறாங்க. சொல்லு, உனக்கு எந்த மொழி பிடிக்கும் சொல்லு. தெலுங்கு பிடிக்கும், ஹிந்தி பிடிக்கும், கன்னடம் பிடிக்கும், மலையாளம் பிடிக்கும். பிடிக்குங்கிறத சொல்லு. அதை விட்டு போட்டு பிடிக்காததை சொல்ல அளவுக்கு ஒரு விஷயம்னா அப்புறம் உன்னுடைய காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு என்ன கேட்டா அதுக்கு காரணம், எனக்கு தமிழ் சினிமா பட உலகில் எனக்கு மரியாதை கிடையாது, கேட்ட சம்பளம் தருவதில்லை. ஆமா, உடனே அவங்களாலதான் பெரிய ஆளா வந்து அவங்கள பில்டப் பண்ணி என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதனால நான் தமிழ் சினிமாவை நான் மதிப்பதே கிடையாது. அதனால எனக்கு தமிழ் பிடிக்காது. இத்தனைக்கு பிதாமகன்ல தமிழ் படம் அது. இயக்குனர் பாலாவின் இயக்கத்துல முதலா நடித்த நடிகை சங்கீதா. அந்த நேரத்துல இயக்குனர் பாலாட்ட எந்த அளவுக்கு அவர் வாய்ப்புக்காக அலைந்திருப்பார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்துல இயக்குனர் பாலா தான் பேட்டி கொடுக்கணும். இத்தனைக்கு நடிகை சங்கீதா அந்த பேட்டியில கொடுக்கிறார், நான் யாரையும் வாய்ப்பு தேடி அலையவில்லை, தானாக தமிழ் படத்தில் வாய்ப்பு இருக்கட்டுமே. தமிழ் படத்துல கொடுத்தாங்களா இல்லையா, அவர் சொல்வது உண்மையே பொய்யோ அது இயக்குனர் பாலாவுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு அவர் ஒதுங்கி நின்று எத்தனை தடவை அவர் ஆபீஸர் நோக்கி போனாரு நடிகை சங்கீதா, எத்தனை தடவை இயக்குனர் பாலாட்ட எப்படிலாம் நடந்து கொண்டார், இதுல படுக்கை அறை விஷயங்கள் இருக்கிறதா, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதா, இதெல்லாம் இயக்குனர் பாலாவுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இதெல்லாம் அதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு பேசாமல் டக்குன்னு பிடித்த மொழி எது கேட்கிற சமயத்தில் எனக்கு பிடிக்காத மொழி தமிழ் சொன்னா
அப்புறம் தமிழ் இப்ப நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா என்ன நமக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் வந்து எனக்கு அது அவசியம் இல்லை. இது யாரு கோபப்பட்டா நான் பெறுவதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். கோபப்பட்டா பரவாயில்லை. அப்ப நீ தமிழ் சினிமா பக்கம் வரமாட்டியா? அப்ப நடிகையாவே கடைசி வரைக்கும் இருந்து விடுவாயா? நடிகையாக கடைசி வரைக்கும் இறந்து விடுவாயா? நடிகையாக இருந்திருக்கிறார்கள் பல நடிகைகள். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் நடிகையாகவே இறந்ததாக சரித்திரமே கிடையாது. வாய்ப்பு இல்லாத ஒரு நேரம் வரும். அப்ப வந்து என்ன தமிழ்ல கொடுப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நடிகை சங்கீதாவை பார்த்து நான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. இன்னும் வந்து ஒரு மொழியை வந்து தாழ்த்தி நன்றி இல்லாத ஒரு வெளிப்பாடு. ஏற்றுக்கொள்ள முடியாது. இயக்குனர் பாலா தான் இதுக்கு பதில் சொல்லணும். நடிகை சங்கீதாவினுடைய ஒரு பதிலுக்கு நடிகை ஒரு இயக்குனர் பாலா பதில் சொல்ல சரியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இந்த விஷயம் காதுக்கு போயிருக்கோம். கலா மாஸ்டர் பேட்டி கண்டது, நடிகை சங்கீதா வந்து எனக்கு பிடித்த மொழியை கேட்டதுக்கு கலா மாஸ்டர் பிடித்த மொழியை கேட்டு பிடிக்காத மொழியை சொன்னது, அதை குறிப்பாக தமிழ் என்று சொன்னதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இன்னைக்கு இயக்குனர் பாலா காதுக்கு போயிருக்கோம். கட்டாயமா இதுக்கு வந்து பதில் கொடுத்தே ஆகும். நம்ம இனி வரும் காலங்களில் நடிகை சங்கீதாவை தமிழ் சினிமா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இதன் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது. ஆமாங்க, யாராக இருந்தாலும் அதாவது எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி ஒரு அவமரியாதை இருக்கத்தான் செய்யும். எடுத்தவொடனே சான்ஸ் கொடுத்துருவாங்களா? ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடைக்கு போனாலே இந்த மாதிரி வேலை வேணும், ஒரு ஹோட்டலுக்கு போனாலே அவங்க 1001 கேள்வி கேட்பாங்க. நீ எங்க இருந்த, இதுக்கு மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்த, உன்னோட அட்ரஸ் என்ன, இன்னைக்கு வந்து எல்லாம் ஆதார் இருக்கான்னு கேட்கறாங்க. ஆமா, நீ என்ன உன்னை நம்பி ஒரு பொறுப்பு எவ்வளவு கொடுக்க முடியும்? அதே மாதிரி நடிகை சங்கீதாவும் ஒரு எடுத்தவொடனே எப்படி பொறுப்பு கொடுக்கணும், கொடுத்தாங்களா இல்லையா தமிழ் சினிமாவில்? அதற்கு உனக்கு நன்றி இருந்ததா? இல்லையே. அதே நேரத்தில் பிடிக்காத மொழி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழ் என்ன தாழ்ந்து விட்டதா? பழம்பெரும் மொழி அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது உலக மக்களுக்கு தெரியும். தெலுங்குல வந்து அவரை தூக்கி வைத்து கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி வந்து அவர் கேட்ட சம்பளத்தை கொடுக்கிறார். ரைட், ஓகே, அதை பத்தி ஒண்ணு, அதுவும் திராவிட மொழி தான். பிடித்த மொழினா தெலுங்குட்டு போக வேண்டியதானே, தெலுங்குட்டு போக வேண்டிய. அதே நேரத்தில் அங்கே கேட்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்கிறார்கள், மரியாதை கொடுக்கிறார்கள், எல்லாமே பண்றாங்க. எங்கனாலதான் நீ உயர்ந்தேன்னு சொல்றது கிடையாது. அந்த காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அகம்பாவம் தெலுங்கு சினிமாவில் ரைட் ஓகே இருக்கலாம். அது தெலுங்கு பிடிச்சது சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது எதுக்கு பிடிக்காத மொழியை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு அகம்பாவத்தின் வெளிப்பாடு, காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஆதங்கத்தின் வெளிப்பாடாக பார்க்கக்கூடிய சூழல். அதனால இனி வரும் காலங்களில் தமிழ் சினிமா வந்து நடிகை சங்கீதாவை ஏற்றுக்கொள்ள கூடாது. ரோசமுள்ள தமிழ் சினிமா துறை இனரை பார்த்து நான் சொல்லிக் கொள்வது, இனிமேல் நடிகை சங்கீதாவுக்கு வாய்ப்பு கொடுக்காது. பிடிக்காத மொழி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதில், பிடித்த மொழியை கேட்கின்ற போது பிடிக்காத மொழியை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மனசுல ஒரு வேகம், ஒரு ஆதங்கம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நடிகைகளாம் வந்து தமிழ் சினிமா நுழைய விடலாமா? விடக்கூடாது. ரோசமுள்ள நடிகர்கள், ஆமா, தமிழ் நடிகை சங்கீதாவுக்கு ரோசமுள்ள இயக்குனர்கள், ரோசமுள்ள தயாரிப்பாளர்கள் நடிகை சங்கீதாவுக்கு வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. அதுதான் வந்து நாம் தமிழை பாதுகாத்து கொள்ள ஒரு அற்புதமான ஒரு இப்படிப்பட்ட நடிகைகள் மூலமாக பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.